இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கொட்டாகாது. ஏன் பிளான நீ கேளு. என்ன பிளான்? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு. நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சித்தர்கள் கூறும் செல்வ ரகசியம் சொல்றாங்க அப்படின்னா என்னது? செல்வத்துக்காக மட்டுமே அவங்க ஒரு விஷயத்தை சொல்லல. மனித வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே சித்தர்கள் நமக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. மந்திரங்கள் மூலமாக ஒரு சில விஷயங்களை அடைவது, தாந்திரிகம் மூலமாக அடைவது, மாந்திரீகம் மூலமாக அடைவது, இப்படி பல பிரிவில் இருக்கு. முக்கியமா நம்ம வீட்டுல பணம் தங்கணும்னா இந்த பரிகாரம் செய்யறப்போ இந்த மூலிகை பயன்படுத்தலாம். ஒரு மூலிகையை சித்தர்கள் மகாமுனி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த அஷ்டகர்ம மூலிகையில மகாமுனின்னு சொல்லக்கூடிய மூலிகை தான் நாயுருவி. இந்த நாயுருக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. அதை தாண்டி பொருளாதார சார்ந்த விஷயத்துல எப்படி பயன்படும்னா, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்களிப்பு அதுக்கு உண்டு. புதனுக்கான அதிதேவதை அதிக கடவுள் யாரா அப்படின்னா பெரும்பாலும் மகாலட்சுமி தான். அப்ப மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருணை பெற்றதுதான் அந்த செந்நாயுருவி அப்படின்ற வேர். நகம் படக்கூடாது, இரும்பு படக்கூடாது, அவ்வளவு மென்மையாக அது எடுக்கணும். அந்த வேர் அவ்வளவு சுபிட்சமான விஷயம். இது கொஞ்சம் ஒரு பீஸ் இருந்தாலும் போதும். கோடீஸ்வர யோகம் வாழ்நாள் ஃபுல்லா நிலைச்சிருக்கணும்னா அது இருக்கும். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாலாரி சுவாமிகள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சித்தர்கள் கூறும் செல்வ ரகசியம் சொல்றாங்க அப்படின்னா என்னது ஐயா? இல்ல, சித்தர்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள்னாவே அனைத்தையுமே கடந்தவர்கள் அர்த்தம். அதில் செல்வத்துக்காக மட்டுமே அவங்க ஒரு விஷயத்தை சொல்லலை. வாழ்வியல் ரீதியாக நம்ம வாழக்கூடிய முறைகள், பிறவா நிலை அடைக்கிறதுக்கான விஷயங்கள், A to Z மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே சித்தர்கள் நமக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவ்வப்போது ஒவ்வொரு ஞானிகளும் சித்தர்களும் தோன்றி அவங்களுக்கான ஒரு பங்களிப்பு இந்த பிரபஞ்சத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மனித வாழ்க்கையில் கலிகாலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் என்னென்ன மாதிரி வரும், அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு அவங்க எந்தெந்த வகையில் முன்னெடுப்புகள் எடுக்கணும் அப்படின்றது நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் நீங்கள் சொல்றதுமான விஷயங்கள செல்வ அப்படின்ற ஒரு விஷயம், பொருளாதார சார்ந்த விஷயங்கள். அப்போ மனிதனுக்கு என்னென்ன மாதிரி தேவைகள் ஏற்படும், அப்போ அந்த தேவைகளுக்கு அவன் எப்படி பூர்த்தி செஞ்சுக்க முடியும், அதை எப்படி அவன் சமாளிக்கணும், எப்படி ஃபேஸ் பண்ணுன்ற விஷயத்துல நிறைய கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம்ன்றது ஆன்மீகத்தின் மூலியமாக, அதாவது மந்திரங்கள் மூலியமாக ஒரு சில விஷயங்களை அடைவது, தாந்திரிகம் மூலியமாக அடைவது, மாந்திரீகம் மூலியமாக அடைவது, இப்படி பல பிரிவில் இருக்கு. முக்கியமா ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் அன்றாட வாழ்வியல்ல அவங்க தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறது உண்மையிலே மூலிகை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே பரவலாக வெகு எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை தான் அவங்க நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு சில விஷயத்த மட்டும்தான் மறைபொருளாக வேண்டாம், மனித குலத்துக்கு அது நல்லது இல்லை அப்படின்னு இலைமறைவு காய்மறைவுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அதனுடைய பொருள். அதுதான். அப்போ அதை மறைச்சிட்டு போயிட்டாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற எல்லா விஷயத்தையும் அவங்க ஓப்பனாக தான் இலவசமாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பிரபஞ்சத்தினுடைய தன்மை உண்டு. அது ரோஜா பூனாகட்டும், மல்லிப்பூனாகட்டும், கல்லுப்புனாகட்டும், மருதானையாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த பொருட்களாக இருந்தாலும், நம்ம இப்போ உட்காந்துக்கிற அந்த சேர் முதற்கொண்டு இந்த இருக்கிற விஷயங்கள் முதற்கொண்டு அதுக்கு கிரகத்தினுடைய காரகத்துவம் உண்டு. அப்போ எல்லாமே இயற்கையோட பிரபஞ்சத்தோட பின்னி பிணைஞ்ச விஷயம் தான் சித்தர்கள் நம்மளை சொல்லிட்டு போன விஷயம். அப்போ அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பல புத்தகங்கள்ல வெளிப்படையாக அவங்க எழுதிதான் போயிருக்காங்க. குருமார்கள் வழியாகவும் நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே எளிமையாக தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு மூலிகையை சித்தர்கள் மகாமுனி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இருக்கிறதுலேயே ரொம்ப சூப்பீரியர் பவர். மகான்னா பெருசு, ரொம்ப எளிமையா பயன்படுத்தலாம். அஷ்டகர்மத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் அது. அஷ்டகர்மம்னா 8 கர்மம்னு சொல்லுவாங்க. வசியம், மோகனம், தம்பனம், மாரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரியத்துல 8 வகையான பிரிவுகள் உண்டு. அந்த அஷ்டகர்ம மூலிகையில மகாமுனின்னு சொல்லக்கூடிய மூலிகை தான் நாயுருவி. கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா இடத்துலையும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க இந்த பிரபஞ்சத்துல நம்ம ஊர்ல எங்க போனாலும் மிக 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 எளிமையாக கிடைக்கிற விஷயம் தான் நாயுருவி. இன்னொரு பேர் செந்நாயுருவின்னு சொல்லுவாங்க. ஆண் நாயுரி ஒரு பச்சை கலர்ல இருக்கும், பெண் நாயுரின்றது சிகப்பு கலர்ல இருக்கும். இந்த சிகப்பு கலர்ல கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். பொதுவாகவே நாயுரின்னு வச்சுக்கோம். இந்த நாயுரிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. அது ஒரு பக்கம். அது சொல்ல முடியாத அளவுக்கு மருத்துவ குணங்கள் அதுல இருக்கு. நம்ம முன்னோர்கள் அந்த அளவுக்கு அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதை தாண்டி பொருளாதார சார்ந்த விஷயத்துல எப்படி பயன்படும்னா, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்களிப்பு அதுக்கு உண்டு. அது வசியத்துக்கு மாந்திரியத்துல பயன்படுத்துவாங்க. நம்ம சராசரி மக்கள் பொருளாதார சார்ந்த நிகழ்வுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், எனக்கு பணத்தை தங்க வைக்கணும், என்கிட்ட இருப்பு இருக்கணும், அதுக்கான சோர்ஸ் எனக்கு உருவாக்கி தரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா, அந்த முயற்சிக்கு உறுதுணையாக நிற்கக்கூடியது இந்த
செந்நாயுருவி, நாயுருவின்ற வேர் மிக அற்புதமான மூலிகை. இது வந்து அளவிட முடியாத சக்தி உண்டான உண்டு. இது வரைக்கும் அந்த முழுமையான சக்தியை வந்து சித்தர்கள் முழுமையா சொல்லல, நம்ம தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவருடைய பங்களிப்பு, அவருடைய சக்தி மிக மகத்துவமா இருக்கு. வீட்டுல வந்து நல்ல சுபிட்சமான விஷயம் நடக்கணும், நல்ல நீங்க லைஃப் லாங் கொஞ்சம் நல்லா டிராவல் பண்ணணும், நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும். நினைத்த காரியம் மீன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதெல்லாம் நடக்கணும்னு தோணுதோ அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் இந்த நாயுருவிக்கு உண்டு. இதை அவசியம் அனைத்து மக்களுமே சாதாரணமாக பயன்படுத்தலாம். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா போயிட்டு பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் இல்லை. எளிமையான மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான மகாமுனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஞ்சீவி மூலிகைக்கு இணையான ஒரு மூலிகை தான் இந்த செந்நாயுருவி அப்படின்ற மூலிகை. அனைத்து இடத்துலயுமே பரவலா கிடைக்கும். இது வந்து நம்ம பரிகாரம் செய்யற மாதிரி, இப்ப பணம் பற்றாக்குறை இருக்குன்னா, நம்ம வீட்டுல பணம் தங்கணும்னா இந்த பரிகாரம் செய்யறப்போ இந்த மூலிகை பயன்படுத்தலாமா? இல்ல, முழுக்க முழுக்க பயன்படுத்தணும். நம்ம அதான் சொல்ல வரோம். இந்த மூலிகைன்றது எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய மூலிகை, ரொம்ப எளிதில் கிடைக்கும், ஈஸியா எல்லாருக்குமே தெரியும். இந்த மூலிகையுடைய பயன்பாடு மருத்துவ ரீதியா தெரியும், இந்த விஷயம் தெரியும். மாந்திரிகத்துல இதோட பயன்பாடு மிக அதிகம். நமக்கு என்ன எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், இப்ப அந்த செடியை வந்து பாத்துட்டீங்க, செந்நாயுருவி பார்த்தாச்சு. ஒரு வேலைக்கிழமை போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து எடுக்கணும், அந்த வேர் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க புதன்கிழமையே போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு அந்த செடியை சுத்தி தண்ணி ஊத்திட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு மானசீகமா நல்லபடியா வேண்டிட்டு வேலன் அல்லது வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல போயிட்டு அதை வேரோடு எடுக்கணும். செந்நாயுருவியை வேரோடு எடுக்கணும். வேர் எங்கேயும் அறுந்து போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அந்த வேர் பகுதி தான் ரொம்ப முக்கியம். அதாவது வேர் பகுதி இப்ப இந்த பொருளாதாரம் சார்ந்த பண விஷயத்துக்கு ஈர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. மேல் பகுதி எல்லாமே மருத்துவ குணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது. இலையெல்லாம் மருத்துவ குணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா வேர் பகுதியை நீங்க அதை ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தீங்கன்னா மிக அழகாக எடுக்கலாம். எந்த இடத்துலையும் நகம் படக்கூடாது, இரும்பு படக்கூடாது, அவ்வளவு மென்மையாக அது எடுக்கணும். அந்த வேர் அவ்வளவு சுபிட்சமான விஷயம். அகத்திய, அதாவது முதல்ல குலதெய்வத்தை வேண்டணும். உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு, ஐயா இது நல்ல எனக்கு பயன்பாட்டுக்கு பயன்படணும், என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும், அதுக்கு நீங்க அருள் கொடுக்கணும் இறைவான்னு சொல்லிட்டு முதல்ல குலதெய்வத்தை வேண்டிடணும். அதுக்கப்புறம் அகத்திய மாமுடியை வேண்டணும். அதுக்கப்புறம் உங்க இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு நீங்க அதை வேரோடு எடுக்கணும், நகம் படாமல் எடுக்கணும். எடுத்து வெயில்ல காய வைக்கணும். வெயிலும் நிழலும் கலந்த நடுகிறதுல காய வைக்கணும். ஃபுல் வெயிலும் இருக்கக்கூடாது. ஒரு 3 நாளுக்கு தொடர்ச்சியாக அதை காய வைக்கும் போது அப்படியே தன்மை நல்லபடியா வந்துடும். அதுக்கப்புறம் அதுல மஞ்சள்ல நல்லபடியா பூசி, மஞ்சள்ல போட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் நூல் போட்டு சுத்தி இறைவனை நல்லபடியா வேண்டிட்டு நீங்க சாதாரணமா ஒரு பூஜை அறையில வைக்கலாம், பீரோல வைக்கலாம், ஒரு தாயத்தை செஞ்சு வைக்கலாம், சாயத்தை செஞ்சு நீங்களே போட்டுக்கலாம். எந்த வகையில ஒண்ணா நீங்க அதை பயன்படுத்தலாம். அது வந்து இப்படிதான் பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தணும் விதிமுறைலாம் கிடையாது. அது முழுக்க முழுக்க பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல, வசியத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. வசியம் ஈர்க்கும் பிரபஞ்சத்தில் அதுவும் இந்த செல்லும் சம்பந்தமான விஷயத்துக்கு ஈர்க்கக்கூடிய முக்கியமான மூலிகை இது. இது கொஞ்சம் ஒரு பீஸ் இருந்தாலும் போதும், உங்களுக்கு அது வேலை செய்யுமானா நிச்சயமாக வேலை செய்யும். இப்போ வந்து நம்ம வீட்டுல பணம் சேர்றது ஒண்ணு இருந்தா நம்ம செலவுக்குன்னு இவ்வளோன்னு எடுத்து வச்சிருவோம். ஆனா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செலவுகள் அதிகரிக்குதுல்ல, அது எதனால ஏற்படுது? நம்மளோட ராசி இதுல அடங்கி இருக்கா? இல்ல ராசின்னு இல்ல, உங்க ஜாதகம் எல்லாத்தையும் வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஜாதகம் எழுதப்பட்டிருந்தாலும் எழுதப்படவில்லை என்றாலும் உங்களுக்கு விதிக்கப்பட்டது எதுவும் நடந்தே தீரும். அதுல எந்த வித மாற்று கருத்து கிடையாது. அது போன்ற இடர்பாடுகள் வரும்போதும் உங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சித்தர்கள் இது போல விஷயத்த மறைமுகமா கொடுத்திருக்காங்க. இப்ப ஒரு வீட்டுல 3 பேருக்குமே நேரங்காலம் சரியில்லை, பொருளாதார சரிவு ஏற்படுது, ஏதாவது பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற மூலிகை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நியாயமா இந்த மாதிரி நிறைய மூலிகைல சுப்பீரியர் மூலிகை அந்த செந்நாயுருவி. அப்போ இதோட யாருடைய அம்சம் இது அப்படின்னா, புதன் பகவான், நவகிரகத்துல புதன் பகவானுடைய அம்சம். புதனுக்கான அதிதேவதை கடவுள் யாரா அப்படின்னா பெரும்பாலும் மகாலட்சுமி தான். அப்ப அந்த மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருணை பெற்றதுதான் அந்த செந்நாயுருவி அப்படின்ற வேர். அப்ப இந்த வேரை நீங்க பயன்படுத்தும் போது உங்க ஜாதக ரீதியாக புதன் பகவான் அங்க வலிமை இருந்திருந்தா இது வலிமை சேர்க்கும். மேலும் புதன் நல்லா இருக்கு அப்படின்னா மேலும் கூடுதலான ஒரு பலத்தை சேர்க்கும். ரெண்டுத்துக்கு விஷயத்துக்குமே இந்த செந்நாயுருவி பயன்படும். இது இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா, இப்ப மத்த இடத்துல போட்டு நீங்க எடுக்கிறத விட விதைகள் கிடைக்குது, நாயுடைய விதை கிடைக்குது. தாராளமா ஒரு பூந்தொட்டியில போட்டு நீங்க வீட்டிலேயே வளர்க்கலாம். வீட்டுல வளர்க்க உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாகும்னா நிச்சயமாக அதிகமாகும். துளசி செடியாவது ஒரு சில விஷயத்துக்கு வாடி போற தன்மை உண்டு, இது வாடி போற தன்மையில அது கிடையாது. இப்ப வந்து ஜாதக அமைப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் இருக்க தொடர்புகள் என்ன? நிச்சயமா ஜாதக அமைப்பு இல்லாம எல்லா விஷயத்துக்குமே ஜாதகத்துல இடம் இருக்கு. கடன், நோய், வம்பு, வழக்கு, பொருளாதாரம், லாபம், நஷ்டம், தொழில் எல்லாத்துக்குமே அடிப்படை எதுனா ஜாதகம் தான். நமக்கான வேலை, நமக்கான தொழில்,
நமக்கான விஷயங்கள், நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்காக இந்த பிறவி எடுத்தோம், அடுத்த நிலைக்கு நம்ம எப்படி போகும், எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியுமான்னா ஜாதகத்து மூலியமா சொல்ல முடியும். சித்தர்கள் அந்த அளவுக்கு அதையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப நம்ம கட்டுறது கைமணல்ன்ற மாதிரி ஒரு துளி தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு முழுமையாக ஒரு ஜோதிடத்தில் ஆகணும்னா அவருக்கு 10 ஜென்மம் தேவைப்படும் இயல்பாகவே. நம்ம கட்டுறது கொஞ்சம் தான், அந்த கொஞ்சத்திலேயே அவ்வளவு விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பொருளாதார சார்ந்த விஷயத்துக்கு மேம்பாடு அடையணும்னா ஜாதக ரீதியாக ஒரு சில சூழ்ச்சிகளை பயன்படுத்தலாம். ஆனா எல்லாருமே ஜாதகம் பார்க்க வருவாங்களா அப்படின்னு வாய்ப்பு கிடையாது. அப்ப சராசரி மக்கள், நடுத்தர மக்கள், அன்றாட மக்கள் கஷ்டப்படுறாங்க, என்ன பண்றது தெரியாம. அடுத்து அப்போ ஒரு கோயிலுக்கு போக சொன்னா ஒரு கோயில் பரிகாரத்தை போய் செய்யறாங்க, இறைவனை போய் வணங்குறாங்க. அப்ப அதோட சேர்ந்து நம்ம இதை வச்சு செய்ய சொல்றோம். ஐயா இந்த மூலிகை உங்களுக்கு அற்புதமா உங்க பக்கத்துல கிடைக்குது, ஈஸியா கிடைக்குது. நீங்க இதுக்காக மந்திர கட்டு போட்டு எடுக்கணும், சாபத்தை வைத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. அது இறைவன் பார்த்துக்கிறாரு. மனசார உளமாற உங்க குலதெய்வத்தை நினைத்துக்கொண்டு இந்த சென்னாய் உருவிய நீங்க புதன்கிழமை தண்ணி ஊற்றி வச்சுட்டு வியாழனும் வெள்ளிக்கிழமையே பிரம்மமுத்திரம் எடுத்துட்டு வீட்டுல இருந்து வச்சு வணங்கி வந்தீங்கன்னா சுபிட்சம், லட்சுமி கடாட்சம் கிடைக்குமான்னா நிச்சயமாக கிடைக்கும். இதுல எந்த விஷயத்துக்கும் சித்தர்கள் அவ்வளோ அற்புதமான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லலை இதை பத்தி. இந்த நாயுரியை பத்தி சும்மா மேம்போக்கா அப்படி சொல்லிட்டு போல, அஷ்ட கர்மங்களை செய்யக்கூடிய ஒரு மகா மூலிகைன்னு சொல்றான். அப்போ எல்லாமே செய்ய முடியுன்றான், A to Z மாரணம் வரைக்கும் செய்ய முடியும்னு சொல்றான். மரணத்து வரைக்கும் அந்த மூலிகை வச்சு உங்களால் செய்ய முடியும், வசியம் செய்ய முடியும், மோகனம் பண்ண முடியும், தம்பனம் பண்ண முடியும்னு சொல்றான். அப்போ வசியம் அப்படின்றது எல்லா விஷயத்துக்கும் பயன்படும். செல்வத்தை ஈர்க்கக்கூடிய முக்கியமான பங்களிப்பு இந்த சென்னாய் உரிக்கு உண்டு. அவசியம் அதை பயன்படுத்துங்க, உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும். இப்ப அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்க ஒரு சுயநலமான ஒரு கேள்விதான். கோடீஸ்வர யோகம் வாழ்நாள் ஃபுல்லா நினைச்சிருக்கணும்னா அது இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். நீங்க நல்ல விஷயமா செய்து வரும்போது, தான தர்மங்கள் செய்யும் போது நீடிக்குமான்னா நிச்சயமாக நீடிக்கும். அவையா சொல்லியிருக்காங்க, 8 பெரியோர் எடாதார் எடிகொடுத்தோர்னு சொல்லியிருக்காங்க. தான தர்மங்கள் மட்டும்தான் என்னைக்குமே உங்களை காப்பாற்றும். 1000 செல்வ செழிப்பு இருந்தாலும் அது நிலையா நீடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் சொன்னாங்க. பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லியிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேன்மக்கள் தானே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்காக? அது எப்பவுமே ஒரே நிலையில ஒரு மனிதன் இருந்துட்டு நல்ல விஷயமே செஞ்சுட்டு போகும்போது உங்களுக்கு பொருளாதாரம் மட்டும் இல்லை, எல்லா விஷயமுமே கரெக்டாகவே இருக்கும். அதான் சொல்லுவாங்க, டேய் வசதி வரும்போது ஆடாதப்பா, ஓர ஆடாதரா, நிறைய பேர் ஆடலாம் நம்ம பார்த்து சொல்றோம்ல. அந்த மாதிரி என்னைக்குமே ஒரே நிலையில இறைவன் மேல நம்பிக்கை வைத்து, அது எந்த மதத்தை சேர்ந்தனா இருக்கட்டும், அந்த வழிபாட்டு முறையிலிருந்து கொஞ்சம் கூட மாறாம நம்பிக்கையோட அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சே வந்தீங்கன்னா உங்களை வாழ்நாள்ல தோல்வி என்பது மிக சிறிய பங்களிப்பா இருக்கும். யாராக இருந்தாலும் கர்மம் அனுபவிக்கணும். முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் ஆவார், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும், எவ்வளவு பெரிய இருந்தாலும் அவரும் ஒரு சில கர்ம வினை அனுபவிச்சிருக்காங்க. அதனால நம்ம அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் ஒரு சீரான வாழ்க்கை, ஒரு சுபிட்சமான வாழ்க்கை, அதுக்கு கொடுப்பனை வேணும். பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும். 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஜாதகம் நல்லா இருக்கணும். அப்போ இப்ப நான் பிறந்துட்டேன், இப்ப என் பையனுக்கு அந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடம் நல்லா இருக்கணும்னு சொன்னா நான் செய்யக்கூடிய தான தர்மங்கள், நான் செய்யக்கூடிய உதவிகள், நான் செய்யக்கூடிய நற்செயல்கள் தான் அங்க நிற்கும். மாதா செய்தது மக்களுக்கு. அப்போ உங்களுக்கு நிரந்தரமாக சந்தோஷமான விஷயங்கள் நீங்க வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படும் போது நல்ல வெற்றி செய்யுங்க. உதவி செய்யவில்லை என்றாலும் உபோத்திரம் செய்யாதீங்க, நன்றியை மறக்காதீங்க, தான தர்மங்கள் செய்யுங்க. இது 3த்தையும் சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா, சித்தர்கள் சொன்ன விஷயம் இதுதான். அன்பாயிரு, அன்பே சிவன் தான் சொல்றோம். எந்த மதத்துமே, எல்லா மதமும் எதை போதிக்குது? அன்பு மட்டும் தான் போதிக்குது. அன்பு இல்லாம எதுவுமே கிடையாது. அப்ப அந்த அன்பாக நீங்க அன்போடு, அந்த மனித நேயத்தோடு நீங்க செய்யக்கூடிய உதவிதான் உங்க கர்ம வரையை குறைக்கும். நம்ம நிறைய பேர்கிட்ட நான் பதிவாகவும் சொல்லியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன் அதை பத்தி. எப்படின்னா, இன்னைக்கு எனக்கு கோச்சாரத்துல நேரம் சரியில்லை, எனக்கு பாக்குறவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்காங்க, ஐயா உங்களுக்கு கோச்சாரத்துல நேரம் சரியில்லைன்னா நல்லா இருப்பான். எப்படி நல்லா இருப்பான்னா, அவனை செய்த தான தர்மங்களை நீ காப்பாற்றும். நீங்க செய்யற உதவி உங்களை எப்போ காப்பாத்துன்னா, உங்களுக்கு என்னைக்கு நேரங்காலம் சரியா இருக்குது காத்துனே இருக்கும் மேல, அப்போ கை கொடுக்கும். உன் நண்பன் போல வாப்பா நான் பாத்துக்கிறேன்னு. அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஆனால் இங்க செய்யக்கூடிய விஷயத்துக்கு உடனே ரிசல்ட் கிடைக்காது. நம்ம மக்கள் ஃபாஸ்ட் விடணும்னு நினைக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் உடனே போனால் உடனே தீர்வு கிடைக்குமான்னு, நிச்சயமாக தீர்வு கிடைக்காது. கோயிலுக்கு போனால் பரிகாரம் பண்ணால் கிடைச்சிருமா? கிடைக்காது. ஓப்பனாக சொல்கிறேன், கிடைக்காது. அது ஒரு தற்பாதுகாப்பான விஷயம். கண்டிப்பாக நடக்கும். எப்போ நடக்கும்? நீ துன்பமான சூழ்நிலையில் விழுந்து நிற்கும் போது உங்களுக்கு கைத்தூக்குற தெய்வமாக, குல தெய்வமாக நீங்கள் செஞ்ச புண்ணியம் நிற்கும். ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்து மட்டுமே நீங்கள் குறிக்கோளாக செஞ்சிருந்தீங்கன்னா வாழ்க்கையில் துன்பம்ன்றது சிறு பகுதி இருக்குமே தவிர்த்து பெரும் பகுதியாக இருக்காது. இது முழுக்க முழுக்க அனுபவ உண்மை. பார்த்துங்க. இப்போ சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்துலன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க,
அப்பா வந்து பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கும், அவங்களுக்கு ஒரு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்த பிறகு அதோட ஜாதகம் வந்து அப்பாவை தாக்குதுன்னு சொல்லுவாங்க. தாக்குதுன்னு சொல்லல, அந்த நேரங்காலங்கள் எல்லாருக்குமே வேலை செய்யும் இல்ல, குடும்ப பந்தம் தானே, டிஎன்ஏ தானே, கண்டிப்பா வேலை செய்யும். சோ அந்த டைம்ல இந்த மூலிகை வந்து, இது மூலிகைன்றது காமனான விஷயமா எல்லாருமே பயன்படுத்தணும். இது எந்த நிலையிலையும் இதுக்கு அதுக்கு சம்பந்தப்படுத்த தேவையில்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த புதன் பவனுடைய அம்சம், மகாலட்சுமியுடைய அம்சம், நம்மளுக்கு நேரங்காலம் சரியில்லாதப்போ சப்போர்ட் பண்ற விஷயம் தான் இறை பரிகாரங்களும் சித்தர்களை சொன்ன வழிகாட்டி நெறிமுறை தான். எல்லாமே நல்லா இருந்துச்சு, நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லையே. எனக்கு என்னைக்கும் நல்லா இருக்கணும், எதுவா இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம அதை பயன்படுத்த சொல்றோம். அப்போ சிஸ்டமேட்டிக்கா அதை தயவு செஞ்சு எல்லாருமே பயன்படுத்துங்க. ஒரு 6 மாசம் இந்த மூலிகை வச்சுங்க, திரும்பவும் புது மூலிகை எடுத்துருவாங்க. இந்த பழைய மூலிகை தண்ணியில ஓடுற தண்ணி போட்டுருங்க, மாத்தினே இருங்க. எளிமையா கிடைக்கக்கூடிய பொருள். நீங்க ஒண்ணு வச்சுங்க, பையனுக்கு ஒண்ணு குத்து அனுப்புங்க, உங்க ஹஸ்பண்ட் ஒண்ணு குத்து அனுப்புங்க, பர்ஸ்ல வச்சுருப்பாங்க, தாயத்தை அணிஞ்சுங்க. இவ்வளவு விஷயமும் உங்க இந்த பிரபஞ்சத்தை, அது செல்வத்துக்கான, செல்வம் மட்டும் திரும்ப திரும்ப சொல்ல, செல்வம் மட்டுமே சொல்ல வரல, நல்ல எல்லா விஷயத்தையும் அது கொடுக்குமானா கொடுக்கும். அங்க பிரார்த்தனை, நீங்க முதல்ல அந்த வேரோடு எடுக்கும் போது என்ன பர்பஸுக்காக எடுக்கிறீங்க, எந்த வேடுக்காக எடுக்கிறீங்களோ அது நிறைவேறும். அதான் அது கத்தி மாதிரி 2 விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். நமக்கு தேவை பொருளாதார சரிவில்லாத ஒரு வாழ்க்கை நிலை, தேவையான குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை சரியான ஒரு சக்தி நம்மளுக்கு வேணும். அந்த சக்தியை இந்த நாயுரிவு கொடுக்குமா, செந்நாயுரிவு கொடுக்குமான்னா 100% கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிரச்சனை தீரும். முதல் விஷயம், குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் ஏற்படும், வரக்கூடிய விரயங்கள் தடுக்கப்பட்டு சுபிட்சமான ஒரு நிலை உங்க வீட்டுக்குள்ள நிலம். அதே மாதிரி இந்த செந்நாயுரி பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம பூமி எப்பவுமே விவசாய பூமி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு விளைச்சல் போட்டிருக்கேன், சரியா விளையலன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணாலும் கூட இந்த செந்நாயுரிவே அந்த நிலத்துக்கு 4 பக்கம் நட்டு வச்சுட்டு வளர்த்துட்டு வாங்க. அந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு வைப்ரேஷன் வரும். அமானுய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதுல போயிட்டு நல்ல விளைச்சலை கொடுக்கும். நீங்க நல்ல விஷயம் எங்கெங்கெல்லாம் நடக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களோ அங்கெல்லாம் அந்த செந்நாயுரிவு செடியை வளர்த்துனுவாங்க. இதுக்கு ஜாதக ரீதியாவோ மற்ற ரீதியாவோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க, உங்களுக்கான நேரங்காலங்களை பார்க்காதீங்க. எது எப்படின்னா இருக்கட்டும், அது ஒரு தனி விஷயம். இது பிரபஞ்சத்தை நேரடியாக கனெக்ட் பண்ணி உங்க செல்வ செழிப்புக்கான ஒரு விஷயத்தை ஈர்த்துக்கூடிய ஒரு முக்கியமான மகா முனி மூலிகை. அப்ப இந்த மூலிகை எந்தெந்த வகையெல்லாம் உங்களுக்கு பயன்படுத்த முடியுமோ பரிசுத்த மனசோடு பயன்படுத்துங்க. எங்கெங்கெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஆபீஸ் வச்சிருக்கீங்க, ஆபீஸ்ல தயவு செஞ்சு ஆபீஸ் என்ட்ரன்ஸ்ல வளர்த்துட்டு வாங்க, வீட்டுல வளர்த்துட்டு வாங்க. விவசாயம் நல்லா இருக்குது, 4 பக்கம் செடியை வைங்க, நிச்சயமாக நல்ல விளைச்சல் இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சக்தி அதை கொடுக்குமானா கொடுக்கும். சித்தர்கள் அப்படிதான் அதை அனுபவமா பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இலவசமா ஒரு காம்ப்ளிகேட்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்திலையும் விளையாட மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்கான். நீங்க கண்ணு கெட்டின தூரம் வரை இந்த மூலிகை எல்லாத்துலயும் கிடைக்கும். நீங்க இன்னொருத்தட்ட போய் எடுக்காதீங்க, அந்த விதை கிடைக்குது, நீங்களே போட்டு உங்க வீட்டுல வளர்த்து நீங்களே நான் சொன்ன முறையில எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் தேவையில்லை. நிச்சயமாக உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம், லட்சுமி மகாலட்சுமி நடமாடும்னா நிச்சயமா நடமாடும். ஓகே, நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.